விஜய் அவர்கள் தலித் ஓட்டுகளை பிரிப்பாருங்கிற ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. முக்கியமா விசிகவினுடைய வாக்கு வங்கியை விஜய் பதம் பார்ப்பாருங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது. இதை எப்படி பாக்குறீங்க? விஜய் தலித் ஓட்டுகளை பிரித்தால் மட்டும்தான் விசிகாவுக்கு இழப்பா? பொது ஓட்டுகளை பிரித்தால் விசிகாவுக்கு இழப்பு இல்லையா? விசிகாவுக்கு பொது தொகுதியில் நின்று வென்றிருக்கிறோம். பொதுமக்கள் வாக்கு போட்டிருக்கிறார்கள். பொதுமக்கள் வாக்களிக்காமல் 4 எம்எல்ஏக்கள் வந்திருக்குமா, 2 எம்பிக்கள் கிடைத்திருக்குமா? அப்போ பொதுமக்கள் ஓட்டு போட்டுத்தான், பொதுமக்கள் வாக்களித்துத்தான் விசிகா ஒரு அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்றிருக்கிறோம். விசிகா அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். பானை சின்னத்தை பெற்றிருக்கிறோம். இதெல்லாம் பொதுமக்கள் வாக்கு போட்டுதான். அப்போ பொதுமக்கள் வாக்குல எந்த வாக்கை விஜய் பிரித்தாலும் அது விசிகாவுக்கு இழப்பு தான். அது ஏற்கனவே அந்த வாக்குகளை வாங்கிக்கிட்டு இருந்த கட்சிகளுக்கு இழப்பு தான். அப்படிதான் பார்க்கணும். அப்ப விசிகா குறித்து இங்கே வைக்கப்படுகிற மதிப்பீடு என்னங்கிறதுல இருந்து வரக்கூடிய கேள்வி இது. அவர் தலித் ஓட்டுகளை பிரிச்சுருவாரா, அதனால விசிகாவுக்கு பாதிப்பா? சரி, அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கூட விசிகாவுக்கு தலித் மக்கள் மட்டும்தான் வாக்கு போடுறாங்க அப்படின்னு உங்க கருத்துப்படி வந்தாலும் கூட தலித் மக்கள் எப்படி விசிகாவுக்கு வாக்கு போடுறாங்க? ஏன் மற்ற கட்சிகளுக்கு இவ்வளவு அளவுல தலித் மக்கள் வாக்கு போடாம விசிகாவுக்கு ஒருங்கிணைந்து வாக்கு போடுறாங்க அப்படின்னா அந்த மக்களின் பிரச்சனைகளை விசிகா பேசுகிறதுன்னு பொருள். அந்த மக்களுக்காக 25 ஆண்டுகளுக்கு மேலாக விசிகா போராடி இருக்கிறதுன்னு பொருள், போராடி கொண்டிருக்கிறதுன்னு பொருள். அப்போ விசிகா நமக்கு போராடுது, நம்ம பிரச்சனைக்கு நிக்குது. தலைவர் யார் பாதிக்கப்பட்டாலும், எந்த பகுதியில் மக்கள் பாதிக்கப்பட்டாலும் நிக்கிறாங்க, நம்முடைய பிரச்சனையை அவர் தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட்டதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கட்சிக்கு அந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்போ அந்த நம்பிக்கையை விஜய் பெற்றிருக்கிறாரா? விசிகா வேணாம், விஜய்க்கு போடுவோம், அதனால பட்டியலின மக்களுக்கான பிரச்சனைகள் தீந்துரும். ஒரு பிரச்சனைனா ஓடோடி விஜய் நிப்பாரு, திருமாவளவன் லேட்டா வர்றாரு அல்லது வரமாட்டாரு, விஜய் தான் முதல்ல வர்றாரு, அவர் தான் பேசுறாரு அப்படின்னு ஒண்ணு இருக்கா? அப்படின்னு ஒண்ணு இல்லையே. அவர் எங்க வர்றாரு? இந்த கவின் ஆணவ படுகொலை நடந்துச்சு, அந்த கவினுடைய தந்தை நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்காக நீதி கேட்பதற்கு விஜய் வருவார்னு சொல்லல. பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் திருமாவளவன் கலந்துகிட்டு இருக்கிறாரு, அவர் டெல்லியில இருக்கிறாரு, அவர் வர்றேன்னு சொல்லியிருக்காரு, அவருக்காக காத்திருக்கிறேன்னு சொன்னார். அவர் எனக்கா பேசுவாரு, அவர் எனக்கா போராடுவாருன்னு சொன்னார். அப்போ பாதிக்கப்பட்ட மக்கள், பட்டியலினத்து மக்கள் யாரை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்னா, யார் தனக்காக போராடுவார்னு நம்புறாங்கன்னா விசிகாவை தான் நம்புறாங்களே தவிர தாவேக்காவை நம்பல. அப்ப அந்த நம்பிக்கையை பெறணும். முதல்ல ஓட்டு ரெண்டாவது, முதல்ல பாதிக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கையை பெறணும்ல. அந்த நம்பிக்கையவே தாவேக்கா பெறலையே, விஜய் பெறலையே. அன்னைக்கு வாய்மூடி இருந்தார, ஒரு கண்டனம் கூட வெளியிடலையே. எந்த பிரச்சனைக்கு வெளியிட்டு இருக்கிறாரு?